ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன வட்டி கணக்கிடுவது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இதில் பார்த்திங்கன்னா 2 ரூபா வட்டி, 3 ரூபா வட்டி, 2000 வட்டி, இதெல்லாம் எப்படி கணக்கு பண்ணுவது நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் கடன் வாங்கும்போது அந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறத தெளிவாக நீங்களே கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படின்னு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 2 ரூபா வட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ மாதத்திற்கு 2 ரூபா வட்டி. இப்போ 1 லட்சம் நம்ம ஒரு ஆள்கிட்ட வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சம், அந்த 1 லட்சத்துக்கு 2 ரூபா வட்டி போட்டிருக்காங்க. அந்த 2 ரூபா வட்டி எப்படி மாதத்துக்கு கணக்கு பண்ணுறது அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 1 லட்சம் போட்டிருக்கோம். 1 லட்சம் போட்டு நம்ம இன்ட்டு கொடுத்துக்கலாம். இன்ட்டு கொடுத்துட்டு நம்ம 2 ரூபாய்க்கு வட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 ரூபா போட்டுக்குவோம். 2 ரூபா போட்டு நம்ம டிவைடேட் பண்ணோம்னா நமக்கு 1 லட்சத்துக்கு 2000 ரூபா நமக்கு வட்டி வருது. 1 லட்சத்துக்கு மாதம் 2000 வட்டி வருது. 2 ரூபா வட்டி கணக்கு 1 லட்சத்துக்கு. இதே போல் 3 ரூபா வட்டி அப்படிங்கிறதப்போ நான் கால்குலேட் பண்ணோம்னா அதே 1 லட்சம் போட்டுக்குவோம். 1 லட்சம் போட்டு நம்ம இன்ட்டு போட்டு 3% கொடுத்தோம்னா 3000 வருது. இப்போ 3000 ரூபா நமக்கு 3 ரூபா வட்டி கணக்கு மேனி நமக்கு டிவைடேட் வருது. இப்படி தான் கணக்கு பண்ணணும். அதே போல் அதே 1 லட்சம் போட்டுக்கிட்டு இன்ட்டு போட்டுக்குவோம். இப்போ 2000 2.50 வட்டி கணக்கீடு பண்ணோம்னா 2.50 அப்படி போட்டு நம்ம சதவீதம் போட்டோம்னா 2500 ரூபா நமக்கு மாதம் வட்டி. இப்படி தான் வட்டி கணக்கிடுவது. இப்போ 1 லட்சத்துக்கு நம்ம ஈஸியாக கணக்கு பண்ணிட்டோம். இப்போ 30,000 வாங்கியிருந்தால் அதுக்கு எப்படி கணக்கு பண்ணுவது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ 4 ரூபாய் வட்டி கணக்கு பண்ணுவோம். இப்போ ஒரு ஆள்கிட்ட 30,000 வாங்கியிருக்கோம். இதுக்கு 4 ரூபா வட்டி, அதே கணக்கிட்டு தான் 4 இன்ட்டு போட்டுக்குவோம். 4% போட்டோம்னா 1200 ரூபா நமக்கு மாதம் வட்டி 1200 ரூபா வரும். இது பார்த்தோம்னா 30,000த்துக்கு 1200 ரூபா மாதம் வட்டி வரும். இதே 30,000த்துக்கு நம்ம 2 ரூபா வட்டி போட்டோம்னா 600 ரூபா வரும். மாதத்துக்கு இவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம வட்டி கணக்கிடுவது. இது அதிகபட்சம் பேங்கில், நகைக்கடை இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி தான் நகைக்கடையில் வட்டி கணக்கிடும் முறை தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்களே கணக்கு பண்ணிடலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.